உலகம் புறக்கணிக்கிறதா? உன்னதம் நம்மை அங்கீகரிக்கிறது. கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். மேற்சொன்ன புகழ்மிக்க வார்த்தையை உரைத்தவர் சின்னப்பர் என்ற சான்றோர். இந்த உலகம் நம்மை எளிதாக புறக்கணித்துவிடும் நம் தோற்றத்தை கண்டு இறைவன் அருளால் எந்த மனிதனும் திறன் பெற்று மற்றவர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் உயர்வடைய முடியும் என்பதை எப்பொழுதுமே நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மனிதன் முகத்தை பார்த்து மற்றவர்களை மதிப்பிடுகிறார். ஆனால் இறைவனோ அம்மனிதனின் அகத்தை பார்த்து பின்வரும் அகவையெல்லாம் அவனை அலங்கரிக்கின்றான். கிறிஸ்தவ சமயத்தில் கத்தோலிக்கம் என்ற ஒரு பிரிவு உண்டு. அந்த சமய திருச்சபைகளின் குருத்துவ பணி செய்வோர் திருமணம் செய்து கொள்ளாமல் அர்ப்பணத்தோடு இறைபணியாற்ற வேண்டும். இதை நம்மில் அநேகர் அறிந்திருக்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளில் ஒருவரை வாழ்நாளெல்லாம் இறைபணி செய்ய முழுமனதோடு அர்ப்பணிப்பது உண்டு. அதை பெரும் பாக்கியமாகவே அவர்கள் கருதுவார்கள். அப்படி ஒரு குடும்பம் தங்கள் குமாரில் ஒருவரை அந்த மேன்மையான இறைபணிக்காக அர்ப்பணித்து கத்தோலிக்க குருவாக உருவாக அதற்கான பயிற்சியில் கொண்டு போய் விட்டார்கள். அந்த சிறுவனும் மகிழ்ச்சியோடு எதிர்கால கத்தோலிக்க குரு நான் என்ற நனவோடு படித்துக் கொண்டிருந்த காலத்தில் பள்ளியில் ஆலயத்தில் பாடகர் குழுவில் இடம்பெற இயலவில்லை. காரணம், தம் குரல் பாடகர் குழுவிற்கு பொருந்தா குரல் என புறக்கணித்தனர். பாடுவதில் புலமை பெற்றோர். இச்சிறுவனுக்கோ தானும் அந்த குழுவோடு இணைந்து பாட ஆசை. என்ன செய்வது? பாடுவதில் புலமை பெற்றோர் புறக்கணித்ததால் சிறுவனின் மனதில் புலம்புளோடு சற்று புறம்பே நின்று வேடிக்கை தான் பார்க்க முடிந்தது. என்னால் பாட முடியவில்லை என்ற சோகமும் தன்னை புறக்கணித்தவர் மேல் கோபமும் இச்சிறுவனுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். காலங்கள் கடகடவென உருண்டோடியது. இச்சிறுவனும் கத்தோலிக்க குருவாக உருவாகி தருவாகி மக்களை மகிழ்விக்கவும் ஆற்றுதல் படுத்தவும் குருவானார். பாடத் தெரியாது என தெரியாமல் சொல்லிவிட்டவர்கள் பார்க்க அவர்கள் அறிய பாடல்களை சொந்தமாக ஏற்றி கோடிக்கணக்கான மக்களை இன்று அவர் தேற்றி வருகிறார். ஏறத்தாழ 500க்கும் அதிகமான பாடல்கள் ஏற்றப்பட்டு தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த கத்தோலிக்க குருவின் பாடல்தான். வியப்பாக இருக்கிறது அல்லவா? பொருந்தா குரல் உன்னது என்றவர்கள் விருந்தாக நினைக்கும் குரலாக இறைவன் மாற்றினார். அந்த குருதான் புகழ்பெற்ற கணத்திற்குரிய தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள். தென்னிந்தியாவில் தமிழகத்தின் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஜபத்தோட்டம் என்ற மையத்திலிருந்து அநேகரின் இதயத்தில் இடம்பெற்றவர் எம் தந்தை பெர்க்மன்ஸ். அன்பானவர்களே, உலகம் புறக்கணிக்கிறதா? உறவுகள் நிராகரிக்கிறதா? உங்களை அங்கீகரிக்கும் ஒரு உண்டானால் அவர்தான் இறைவன் இயேசு. இவர் மற்ற மனிதர்களைப் போல அல்ல. உங்கள் முகம் பாராமல் உங்கள் அகம் பார்த்து அன்பு கூறுவார். மார்போடு அணைத்து உங்களுக்கு மகிழ்வை தருவார். இயேசுவின் தேற்றரவும் ஆதரவும் உங்களுக்கு கிட்ட. உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். God bless.